வணக்கம் மகளே. நீங்க இப்ப கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 43. வெற்று உடலோடு இருந்த ராகவனுக்கு அந்த வீட்டின் வேலைக்காரர் முத்து சட்டையை எடுத்து வந்து கொடுக்க அதை அணிந்து கொண்டு இருந்தான் ராகவன். அந்த நேரம் பார்த்து மதுவை பரிசோதித்து விட்டு மருத்துவர்கள் இருவரும் வெளியில் வர, டாக்டர், மதுவுக்கு என்னாச்சு? ஓகே தானா? கண் முழிச்சிட்டாளா என்று ராகவன் வைத்தியரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். வைத்தியரின் இரு தோள்களையும் இருக்க பிடித்தவாறு. ராகவன், கூல், பயப்படாதீங்க, அவளுக்கு ஒண்ணும் இல்லை, சரியா சாப்பிடாததுனால மயக்கத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் ரொம்ப நேரம் தனிக்குள்ள இருந்ததால ஜுரம் அடிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி she is all right. அப்புறம் அவங்க ஆடையெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு, ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் உடனடியா பண்ணிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. அண்ட் நைட்டு ஜுரம் கண்டிப்பா வரும். ஜுரம் அதிகம் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன் என்று சொன்ன மருத்துவரிடம், சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் என்றான் ராகவன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ராகவன் பக்கம் வந்த திவ்யாவோ, அண்ணா, நான் மதுவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட உள்ள போகவா என்று கேட்க, திவ்யமா, என்ன கொஸ்டின் இது? சீதா வீட்டுல இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஒரே பொம்பளை பிள்ளை நீதான், மதுவுக்கு நீதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணும் என்று என்று வாசு சொல்ல, அதை கேட்ட திவ்யாவோ ராகவனிடம், அப்போ நான் உள்ள போறேனா என்று கூறினாள். என்றார் ராகவன். வாசு சொன்னதை கேட்ட மாயாவோ, அத்த, சிவனுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா பொம்பளைங்க மாதிரி தெரியல போல. முதல்ல எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆன பின்னாடி இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விடணும் அத்த என்று மாயா லதா காதல் முணுமுணுக்க, அது நடக்கிற மாதிரி தெரியலையே என்று லதா கூறினாள். என்னத்த நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க என்றாள் மாயா சினிங்கியபடியே. உண்மையத்தான சொல்றேன், இந்த மதுவை எவன் தலையிலையாவது கட்டி வச்சு வெளியில அனுப்புனாதான் உனக்கோ ராகவனுக்கோ கல்யாணம் நடக்கும். முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம் வா என்று மாயாவை அழைத்து கொண்டு லதா தன் அறைக்கு சென்று விட்டாள். மதுவின் அறைக்குள் போன திவ்யாவோ உடல் மெலிந்து மெத்தையில் படுத்திருந்த மதுவை பார்த்து விட்டு ஆடி போய்விட்டாள். பாவண்டி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இனி நான் உனக்கு சரியாகிற வரைக்கும் உன்னை விட்டு நகரவே மாட்டேன் என்று மூக்கை உறிஞ்சி கொண்டே கூறினாள். மதுவின் உடைகளை களைந்து வேறு உடை மாற்றிவிட்டாள் திவ்யா. மது மயக்கத்திலிருந்து இன்னும் இல்லாமல் தான் இருந்தாள். அவளை பார்க்கவே திவ்யாவிற்கு பாவமாக இருந்தது. மதுவின் பக்கத்தில் அமர்ந்த திவ்யாவோ பாசமாக அவள் சிகையை கோதிவிட்டாள். அதே சமயம் மதுவின் அறை கதவு தட்டப்படவே திவ்யா கதவை திறந்தாள். அந்த அறையின் வாசலில் ராகவன், சஞ்சய், வாசு அவர்களோடு அப்பொழுதுதான் பொட்டிக்கிலிருந்து வந்த சீதாவும் நின்றிருந்தாள். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேனா, உள்ள வாங்க என்று திவ்யா அழைக்க, முண்டை எடுத்துக்கொண்டு முதலில் வந்தது என்னவோ வாசுதான். அவன் பின்னே மற்ற அனைவரும் உள்ளே நுழைந்தார்கள். மதுவை பார்த்த வாசுவோ, ராகவா, என்னடா இன்னும் மது கண்ணு முழிக்கல என்று வாசு கேட்க, மயக்கம் தெளிஞ்சதனடா கண்ணு முழிப்பா என்று ராகவன் சொல்ல, மதுவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆதித்யனை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருதுடா, மனசாட்சி இல்லாத மிருகண்டாவன் என்று வாசு கோபத்தில் கத்தினான். என்ன ஆதித்யனா? அவன் என்ன பண்ண அண்ணிய? அண்ணிய இப்படி கிடக்குறாங்க என்று சீதா கேட்க, மதுவை ஆதித்யன் கடத்தியதிலிருந்து அவளை கொல்ல நினைத்தது வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் வாசு. அதை கேட்டு சீதாவுக்கு கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. இவ்வளவு மோசமானவனாவ, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எப்படி அண்ணிய இப்படி அவனுக்கு கஷ்டப்படுத்த தோணுச்சு? அவனை எல்லாம் ஜெயில கழித்திங்க வைக்கணும் என்று சீதா பொங்கியில, அவனுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் பத்தாதுமா, அவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும், அதை மச்சான் பார்த்துப்பான் என்றான் வாசு. மதுவின் பக்கம் வந்த ராகவனோ அவளின் கையை பற்றியவாறு அவளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து சஞ்சயின் கைபேசி அலறியது. எடுத்து பார்த்த சஞ்சயும், அண்ணா, பெரியப்பதான் கூப்பிடுறாரு என்று சொல்ல, போனை என்கிட்ட கொடு என்றான் ராகவன். சஞ்சயின் கைபேசியை வாங்கி அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்த ராகவனும், அப்பா, திறப்பு விழாவுக்கான எல்லா ஏற்பாடும் ஆச்சா என்று கேட்க, சஞ்சயின் போனில் ராகவனின் குரலை கேட்ட ருத்ரமூர்த்தியோ, ஆச்சுப்பா, நீ வந்தா மட்டும் போதும் என்றார்.
ம், இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன்ப்பா என்று ராகவன் சொல்ல, சரிப்பா என்றார் ருத்ரமூர்த்தி. அழைப்பை துண்டித்து விட்டு எழுந்த ராகவனோ அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான். அவர்களோ அதிர்ந்து நின்றிருந்தனர். மச்சான், இந்த டைம்ல திறப்பு விழா அவசியம்தானா என்று வாசு கேட்க, அதில் என்ன சந்தேகண்டா, அவசியம்தான் என்றான் ராகவன். அதற்கு மேல் வாசு ஒன்றும் பேசவில்லை. ராகவனிடம், வாசு நீ என்னோட கிளம்பு என்று ராகவன் சொல்ல, சரிடா மச்சான் என்றான் வாசு. சஞ்சய் அறைக்கு சென்று அங்கிருந்த வாசுவின் உடையை எடுத்து கொண்டு குளிர் அறைக்கு சென்று குளித்து முடித்து வாசு மதுவின் அறைக்கு வர கருப்பு நிற ஷர்ட் கோட் ஷூட்டோடு ராகவனும் கிளம்பி மதுவின் அறைக்கு வந்தான். சஞ்சய், திவ்யா, சீதா, உங்க 3 பேரையும் நம்பிதான் நான் மதுவை விட்டுட்டு போறேன். கேர்ஃபுல்லா அவளை பாத்துக்கணும். உங்களை தவிர வேற யாரையும் இந்த அறைக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது என்று ராகவன் உத்தரவிட தலையை ஆட்டினர் மூவரும். மது கண்ண முழிச்சானா எனக்கு உடனே போன் பண்ணுங்க என்று ராகவன் சொன்னதும், ஓகேண்ணா என்றான் சஞ்சய். ராகவன் திறப்பு விழாவிற்கு கிளம்பிவிட வாசுவோ, இங்க பாருங்க, அந்த விசப்பூச்சி மாயாவோ அப்புறம் லதா ஆன்டியோ மதுவை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா உள்ள விட்டுறாதீங்கடா என்று வாசு சொல்லி கொண்டிருக்கும் போதே, வாசு என்று ராகவன் அழைக்க, இவன் வேறடா கால சுடுதண்ணியை ஊத்திட்டு நிப்பான் என்று சொல்லிக்கொண்டே வாசுவும் அங்கிருந்து சென்றுவிட சஞ்சய், திவ்யா, சீதா மூவரும் அந்த அறையில் ஆளுக்கு ஒரு இடத்தில் சேரில் அமர்ந்து விட்டனர். இந்த ஆதித்யன் ஏன் இப்படி பண்றான்? அவன் மனுஷனா இல்ல மிருகமா? கவர்மெண்ட் ஏமாத்தி பொய்யான வருமான வரி கணக்கு காட்டுனது அவனோட தப்பு தானே. அதனாலதான் அவனை போலீஸ் புடிச்சிட்டு போச்சு. அவன் தப்பு பண்ணலன்னா எப்படி போலீஸ் பிடிக்கும்? பைத்தியக்காரன் அவன் சைக்கோ. ராகவன் அண்ணா அவன் செஞ்ச தப்பு போலீஸ்ல சொன்னதுக்கு அண்ணி இப்படி கடத்தி கொடுமைப்படுத்தி இருக்கானே என்பதை நினைத்த சீதா தன் கைபேசியை எடுத்து ஆதித்ய நம்பருக்கு, ஆதித்யா, ஐ வாண்ட் டு மீட் யூ என்று மெசேஜ் அனுப்பினாள். தன் அத்தையின் அறையில் அவரை நலம் விசாரித்துக் கொண்டிருந்த ஆதித்யன் அவன் கையில் இருந்த கைபேசியில் மெசேஜ் நோட்டிபிகேஷன் சத்தம் வந்ததும் கைபேசியை பார்த்தான். அதில் சீதா அனுப்பிய மெசேஜ் இருந்தது. அதை ஓபன் செய்து பார்த்தான். ஐ வாண்ட் டு மீட் யூ என்று சீதா மெசேஜ் செய்திருக்கவே, இவ எதுக்கு இப்ப நம்மளை பார்க்கணும்னு சொல்றா என்பதை யோசித்த ஆதித்யன் அந்த மதுவை அடைத்து வைத்திருந்த பங்களாவில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தன் மொபைலில் பார்த்தான். ராகவன் மதுவை காப்பாத்திட்டானா? டே ராகவா, எப்படிடா உனக்கு மூக்கு வேர்க்குது? அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுற. இந்த விஷயம் உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சுதான் என்ன மீட் பண்ணணும்னு சொல்றா போல. என்ன நடக்குதுன்னு பாருடா என்று தனக்கு தானே நினைத்து கொண்டவன் தன் அறைக்கு சென்றான். தன் அறைக்கு சென்ற ஆதித்யன், ரெசார்ட்டுக்கு வா, பேசுவோம், லொகேஷன் அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு லொகேஷனையும் அனுப்பி வைத்தான் சீதாவின் அலைபேசிக்கு. ஆதித்யன் அனுப்பிய மெசேஜை பார்த்த சீதாவோ, ஓகே வர என்று பதில் மெசேஜ் அனுப்பிவிட்டு அங்கிருந்து சஞ்சயிடம், ஆனா எனக்கு பொட்டிக்ல ஒரு ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றாள். இப்பதானே சீதா வந்த, அதுக்குள்ள என்ன ஒர்க் என்றான் சஞ்சய். ஒரு கிளைண்ட் நாளைக்கு டெலிவரி பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸை இன்னைக்கே கேக்குறாங்க, அதான் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சீதா சொல்ல, ஒர்க்கர்ஸ் யாரும் பொட்டிக்ல இல்லையா என்று சஞ்சய் கேட்டான். இருக்காங்க தானா, பட் கஸ்டமர் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, சோ நானே போய் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் என்று சீதா சொல்ல, ஓகே போயிட்டு சீக்கிரமா என்றான் சஞ்சய். சரிண்ணா என்று சொன்ன சீதாவோ தன் அறைக்கு சென்று தான் அணிந்திருந்த சல்வாரை மாற்றிவிட்டு புடவையை அணிந்து கொண்டு ஆதித்யன் ரெசார்ட்டுக்கு தன் காரை அழுத்தினாள். ராகவனின் பெயருக்கு மாற்றப்பட்ட ஆதித்யன் ஐடி கம்பெனியின் திறப்பு விழா நல்லபடியாக முடிந்தது. தன் தந்தையை வைத்துதான் ராகவன் அந்த ஐடி கம்பெனியை திறந்திருக்கிறான். அங்கிருந்த வேலையாட்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ராகவன் அங்கு வேலை செய்யும் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வும் அறிவித்தான். ராகவன் இந்த சூழ்நிலையிலும் திறப்பு விழாவை நடத்தி முடிப்பான் என்று ஆதித்யன் எதிர்பார்க்கவில்லை. திறப்பு விழா நடக்காது என்று நினைத்த ஆதித்யனுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அதே சமயம் மதுவை ராகவன் காப்பாற்றி விட்டான் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆதித்யன் தனக்குள்ளே குமரினான், நம்ம நினைச்சது ஒண்ணு கூட நடக்க மாட்டேது, ராகவனுக்கு எப்பவுமே ஏறுமுகமாத்தான் இருக்கு என்று அவனின் வெற்றியை எண்ணி எண்ணி துடித்து கொண்டான் அவனுக்குள். இந்த ராகவனை எப்படி போய் அடிச்சாலும்
தப்பிச்சு போயிடுறான். ஆனா அந்த மது துடி துடிச்சிருப்பான்ல, அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் இவன் கண்ணால பாத்திருப்பான்ல. அந்த ராகவன் நிச்சயமா அவளை பார்த்ததும் ரத்த கண்ணீர் சிந்தி இருப்பான். இப்போதைக்கு இது போதும் எனக்கு ராகவா. இனி உன்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம்தான் என்று தனக்கு தானே தன் அறையில் கர்ஜித்துக் கொண்டிருந்தான் ஆதித்யன். அந்த நேரம் பார்த்து அவனது அறை கதவு தட்டப்பட்டது. கமென் என்றான் ஆதித்யன். அவன் அறைக்குள் வந்தது சாத்விகா. கருப்பு நிற கோட் சீட்டும் சிவப்பு கலர் சட்டையும் அணிந்து கொண்டு டிப்டாப்பாய் கிளம்பி கொண்டிருக்கும் ராகவனை பார்த்து சாத்விகா கையில் இருந்த பழச்சாறை அவன் முன்னே நீட்டினாள். சிகையை வாரி கொண்டிருந்தவன், நான் ஜூஸ் கேட்கவே இல்லையே என்றான் ஆதித்யன் சாத்விகாவிடம். 2 நாளா ஜெயில இருந்திருக்கீங்க, சரியா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில மத்தியானம் 2 நேரமே நீங்க வீட்டுல சாப்பிடல. அதான் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன், குடிங்கண்ணா என்று சாத்விகா சொன்னதும், ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆதரவு. உனக்கும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா அம்மா இல்ல. இருந்தாலும் நம்ம ஒரே வீட்டுல இருக்கோம். உறவுக்கு உனக்கு நான் மாமன்னாலும் அண்ணா அண்ணான்னு சொல்லி என் மேல நீ உயிரே வச்சிருக்க. ரொம்ப நன்றி என்றான் ஆதித்யன் அவள் கையில் இருந்த ஜூஸை வாங்கியவாறு. அண்ணா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்றாள் சாத்விகா ஆதித்யனிடம். அண்ணா அண்ணா நீ என் மேல உயிரே வச்சிருக்க, உன்னை எனக்கு பிடிக்காம போகுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா என்று ஆதித்யன் சொல்ல, அப்போ நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காம கேப்பீங்களா என்று சாத்விகா கேட்க, சொல்லுமா என்றான் ஜூஸை குடித்தவாறே ஆதித்யன். ராகவனையும் அவங்கள சேர்ந்தவங்களையும் பழிவாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்கண்ணா என்று சாத்விகா சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் நான் ராகவனையும் அவனோட சேர்ந்தவங்களையும் பழிவாங்க போறேன்னு உனக்கு யார் சொன்னா என்று சாத்விகா கேட்க, இல்லைன்னா நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ராகவன் சார் தான் காரணம். அதான் நீங்க இப்படி யோசிப்பீங்களோன்னு நான் நினைச்சேன் என்று சாத்விகா சொல்ல, அதுவரை அமைதியாய் பேசிக்கொண்டிருந்த ஆதித்யன் அவனுடைய முகம் மாறியது. கையில் இருந்த ஜூஸ் டம்ளரை எடுத்து தரையில் எறிந்தான். கண்ணாடி டம்ளர் சுக்கு 100ஆக உடைந்தது. அதை பார்த்த சாத்விகா அவருக்கு உதறல் எடுத்தது. ராகவனை பழி வாங்காதீங்கன்னு சொல்ற உன் முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கியோ? இந்த விசுவாசத்தை எல்லாம் நம்ம வீட்டு வாசலோட நிறுத்திக்க, வீட்டுக்குள்ள கொண்டு வராத. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ, அந்த ராகவனோட முடிவு என் கையில தான். அவனுக்கு நான் நரகத்தை காட்டுறேன் பார். இனி உன் முதலாளிக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தான் என்று கோபமாய் கத்திவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் ஆதித்யன். ஆதித்யனின் இந்த கொடூரமான எண்ணத்தை கேட்ட சாத்விகாவிற்கு அழுகையும் ஆத்திரமும் சேர்ந்து வந்தது. வாசுவை பார்த்து ஆதித்யனை பற்றி கூறிவிட வேண்டும் என்று ராகவனின் அலுவலகத்திற்கு விரைந்தாள் சாத்விகா. சீதாவோ ஆதித்யனுக்காக முன்னாடியே ஆதித்யனின் ரெசார்ட்டுக்கு வந்து காத்திருந்தாள். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அவளிடம் அங்கிருந்த பணியாளன் ஒருவன், மேடம் சார் உங்களை அவரோட அறையில வெயிட் பண்ண சொன்னாரு என்று ஒரு அறைக்கு அவளை அழைத்து போனான். அறை என்றால் ஆதித்யனின் அலுவலக அறையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அந்த பணியாளனோடு சென்றாள் சீதா. பணியாளன் ஒரு அறையின் கதவை திறக்க அந்த அறை மெழுகுவர்த்தியால் அலங்கரிக்கப்பட்டு அறையெங்கும் வண்ண மணல்களால் அலங்கரிக்கப்பட்டு இருவர் மட்டும் அமர்ந்து பேச டேபிளும் சேரும் போடப்பட்டிருந்தது. என்ன இந்த அறை மூளை டின்னருக்கு ரெடி பண்ணின மாதிரி இருக்கே என்று யோசித்தாள் சீதா. ஆதித்யன் தான் சீதாவை பார்ப்பதற்காக அந்த அறையை இப்படி அலங்காரம் செய்து வைக்க சொல்லி இருந்தான். என்னதான் சீதா ராகவனின் தங்கையாக இருந்தாலும் ஆதித்யனின் மனம் கவர்ந்தவள் அவள். அதனால் அவளை பார்க்கும்போது அந்த இடம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று அவன் இப்படி ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான். அந்த அறையில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டு தன் கையில் இருந்த பாரதியார் புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தாள் சீதா. அவள் அந்த அறைக்குள் நுழைந்த 1/2 மணி நேரத்திற்கு மேலானது. ஆனால் ஆதித்யன் இன்னும் வரவில்லை. இதுக்கு மேல இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம கிளம்பிடுவோம் என்று நினைத்த சீதாவோ அங்கிருந்து செல்லலாம் என்று நினைத்து எழுந்து நடந்தவள் அந்த கதவின் பிடியில் கை வைக்க போக அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. 2 அடி பின்னே நகர்ந்து நின்றாள் சீதா.
6 அடி உயரத்தில் கருப்பு நிற கோட் சூட், சிவப்பு சட்டையும் பிராண்டட் ஷூஸும் அணிந்து கொண்டு ஆஜானுபாகுவான தோற்றத்தில் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆதித்யன். வெள்ளை நிற காட்டன் சேலையில் பிங்க் நிற பெரிய ரோஜா பூக்கள் டிசைன் போடப்பட்டு கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அணிந்து கொண்டு அலையலையாக அவளது சிகையை லூஸ் ஹேர் விட்டு வைர கம்மலும் ஒற்றைக்கால் பதிக்கப்பட்ட பிளாட்டினா செயினும் போட்டு அவன் முன்னே நின்றிருந்தாள் சீதா. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றபடி அங்கிருந்த நாற்காலியை சென்று அவன்தான் ஆதித்யன். சீதாவோ நின்ற இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்று இருந்தாள். அவளை பார்த்த ஆதித்யன், சீதா வந்து உட்காரலாமே என்றான். அவளும் சென்று அவன் இருந்த நாற்காலியின் எதிர்புறம் அமர்ந்தாள். சீதாவின் கண்கள் அவனையும் தாண்டி அவனது மார்பின் மீது அவளது கண்கள் பார்வையை செலுத்தியது. சட்டையின் 2 பட்டன்களை கழட்டி விட்டிருந்தான் ஆதித்யன். இரும்பு போன்று மெருகேற்றி வைத்திருந்தான் அவனது புஜங்களையும் மார்பையும். அவள் கோபத்தையும் தாண்டி அவனது கட்டளைகள் மயங்குகிறாள் சீதா. பைத்தியக்காரி, எதுக்காக வந்த? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவளுக்கு அவளே மனதுக்குள் திட்டிக் கொண்டவள் அவனின் கண்களை பார்த்தாள். அவனது லேசர் விழிகள் அவளைத்தான் அளவெடுத்துக் கொண்டிருந்தது. என்று குரலை செருமினாள் சீதா. ராகவனோட ஆசை தங்கச்சி, இந்த ஆதித்யனை பார்க்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஆதித்யன் கேட்க, எதுக்கு நீ என்று சீதா ஏதோ சொல்ல வர, வெயிட் ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று சொன்ன ஆதித்யன் ஒரு பணியாளரை அழைக்க அவன் பலரசத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்தான். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.